மக்களே, இன்று நாம் திருக்குறள் 4 நூற்றுக்கொண்டை தலைப்பை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் எனும் இயலில் இடம்பெற்றுள்ள கல்லாமை அதிகாரத்தின் கடைசி குறள். விலங்கோடு மக்கள் அனையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனை எவர் என்று கூறுகிறது. இந்த குறள் சொல்லும் பொருள் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் உயிரினங்களுடன் இரக்கம் காட்டி மற்றவர்களின் நலனில் ஈடுபட்டு வாழ வேண்டும். நீங்கள் ஒரு பள்ளி தலைவராக இருந்தால் மாணவர்களை மட்டுமல்ல, அவர்களின் குடும்பங்களையும் கவனித்து ஒவ்வொரு குழந்தைக்கும் அன்புடன் ஆதரவு அளிக்கலாம். மற்றொரு உதாரணமாக, ஒரு ஊர்வல மேலாளராக நுணுக்கமாக செயல்படும் போது ஊரின் விவசாயிகளும் விலங்குகளும் பாதுகாப்பாக வாழும் சூழலை உருவாக்க வேண்டும். இன்றைய கருவிகளில் சுற்றுப்புறம் மற்றும் சமூக பொறுப்புகளை புறக்கணித்தால் நிலை மாற்றங்கள் ஊழித்துக் கொள்ளும். இந்த குறளை நவீன வாழ்க்கையில் பின்பற்றுதல் சமுதாயம் ஒற்றுமை, நீதி மற்றும் நிலைத்தன்மை பேண உதவும். அதனால் ஒவ்வொருவரும் ஒற்றுமை, கருணை, பொறுப்பு ஆகியவற்றை தமது வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும். இதைப்போல இந்த குறள் அழகாக கூறுகிறது. விலங்கோடு மக்கள் அனையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.